ஹலோ வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் வனிதா. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, பார்த்தீங்களா? என்னுடைய வீடியோவை காணோம், ஹாட் பண்ணி எடுத்துட்டாங்க, யாருன்னே தெரியல. அதை கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் போய் வீடியோ பார்க்குறேங்க, என்னை விட பெரிய ஹையில் இருக்கிற யூடியூப்லர்ஸ், அதாவது 15 லட்சம் 20 லட்சம் உள்ள சப்ஸ்கிரைபர், கோடிக்கணக்கான உள்ள வியூவர்ஸ் உள்ளவங்களே வீடியோவே ஹாட் பண்ணி அக்கௌண்ட்ஸோடு எடுத்துகிறாங்க. மெயிலுக்குள்ளே போய் அவங்களோட சம்பளத்தை எடுத்துகிறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிறாங்க. இது என்னங்க இது நியாயம்? பெரிய பெரிய யூடியூபர்ஸில் உள்ளதே எடுக்கிறாங்க. நம்மனா ஸ்மால் யூடியூபர், அதாவது என்ன சொல்லணும்னா, நாங்கன்னா ஒரு 19,000 சப்ஸ்கிரைபர் 80 லட்சம் உள்ள வியூவர்ஸ் உள்ள இருக்கிற ஸ்மால் யூடியூபர் எங்கே தான் எடுக்கிறாங்க? நாங்கள் இப்போ தாங்க நாடகத்துக்குள்ளே சீரியலே நடிக்கிறோம். ஹை யூடியூப்லர்ஸை அவங்க சினிமாக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க தான் அதாவது அதை என்ன சொல்கிறது, நான் மானிட்டேஷன் ஓகே ஆகலை, இப்போ தான் அடி எடுத்து உள்ளே வைக்கிறேன். உள்ளே அடி எடுத்து வைக்கிறதுல என்னுடைய வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வாட்ச் ஹவர்ஸை எடுத்துட்டாங்க. ஆனால் பெரிய யூடியூபர் பார்க்குற யூடியூப்புக்குள்ளே ரொம்ப தாங்க முடியலங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம மனசை ஆற்றிட்டு போயிடலாம் பொழுக்க. அவங்களுடைய மெயிலுக்குள்ளே போய் அவங்க அக்கௌண்ட்ஸ் எடுத்து ஹேக் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிடறாங்க. இதெல்லாம் தாங்க முடியுமாங்க? 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? 19,000 சப்ஸ்கிரைபர் வச்ச நானே பதறேன். 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ளவங்க, கோடிக்கணக்கான வியூவர்ஸ் சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ உழைப்ப உள்ள போட்டிருப்பாங்க. எப்படிலாம் சம்பவம் நடக்குது பாருங்க. நேற்று நான் அழுதுட்டு வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன், ஐயோ அப்பா என்ன இப்படின்னா போதேன். நம்ம சின்ன யூடியூப்ல தான், நம்ம தான் யார் எடுக்க போகிறான்னு நினச்சேன். ஆனால் நம்மதையும் உள்ளே போய் எடுக்கிறாங்க. பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன மாதிரி யூடியூப்பில் சின்ன யூடியூப்பில் நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாருமே நம்ப முடியல, எப்படி ஹேக் பண்ணுறாங்கன்னே தெரியல. இன்னும் இப்போ எப்படியும் எடுத்துடாதீங்க. மெயின் உள்ளே போகிறாங்க, எப்படியாவது சுரண்டி எடுத்துறாங்க. எப்படின்னா பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க பெரிய பெரிய யூடியூப்லர்ஸ்னால் அவங்கன்னா எப்படி உண்மையிலே எப்படி 25 சப்ஸ்கிரைபர் 25 லட்சம் சப்ஸ்கிரைபர், கோடிக்கணக்கான வியூவர் சம்பாதிச்சு அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் உள்ளே போய் மானிட்டேஷன் ஓகே ஆகி அவங்க அக்கௌண்ட்ஸ் உள்ளே போய் சம்பளத்தை எடுத்து என்னென்ன இது பண்ணுறாங்க பாருங்களேன். கண்டே பிடிக்க முடியலன்றாங்க. என்னன்னு சொன்னோம்னா அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு பாடமாக இருக்குது. எல்லாரும் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. யார் என்ன மெயில் அனுப்புனாலும் உடனே ஓகே கொடுத்துடாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க. கூகுளுக்குள்ளே தான் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு 100 லட்சம் தாரு 200 லட்சம் தாரு என்னென்னமோ அனுப்பிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஓகே கொடுக்கக்கூடாது. நான் இப்போ தான் செகண்ட் ரெக்கவரியே இப்போ தான் பண்ணி என்னோடய பாஸ்வேர்டு எல்லாமே யூடியூப்புக்கு அனுப்பிவிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, பாதிப்புன்றது நம்ம சின்ன யூடியூபருக்கு மட்டும் இல்லை, பெரிய யூடியூபர் பாவம் அவங்கன்னா எவ்வளோ கனவோட லட்சியத்தோடு போட்டிருப்பாங்க. அந்த சம்பள ஸ்டேஜில் வாங்கி அந்த சம்பள ஸ்டேஜில் அவன் எப்படி சுரண்டி எடுத்துகிட்டு போயிருப்பான் பார்த்தீங்களா? உழைப்ப பூரா அவன் எவனோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போனேன், அவனை கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. யூடியூப்பில் நான் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப எனக்கு எதுவுமே தெரியலங்க. சும்மா சாதாரண யூடியூப்பை தான் ஆரம்பிக்க போகிறோம், எல்லோரும் போடுறாங்களே நம்மளும் போடுவோமே சொல்லி நினச்சா நான் ஓப்பன் பண்ணி யூடியூப்பை ஆரம்பித்தேன். ஆனால் இவ்வளோ கெடுபடி வாட்சஸ் இப்படி வரணும் அப்படி வரணும் இதெல்லாம் தெரிஞ்சால் நான் உள்ளே நுழைஞ்சிருக்க மாட்டேன். நான் உள்ளே நுழைஞ்சு இவ்வளோ வீடியோ போட்டு இப்படி பண்ணி அப்படி பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது. டெய்லி ரியல் வீடியோ தான் நீங்கள் போடணுன்றாங்க. நம்ம ரியல் வீடியோ போடணும்னா பார்க்க மாட்றாங்க. நம்ம எதாவது ரியல் வீடியோ எங்கேயாவது போய் போடணும்னு பார்த்தா பார்க்க மாட்றாங்க. சரி வந்துட்டோம், நம்மளும் 19 சப்ஸ்கிரைப் வந்துட்டோம், 80 லட்சம் வியூவர்ஸ் வந்துட்டோம். சரி நம்மளால் முடிஞ்சது போடுவோம்னு சொல்லி தான் நம்ம போட்டு கொடுக்குறது. இப்போ நேற்று பூரா எனக்கு டென்ஷனாகவே இருந்தேன். வீடியோ போட்டு முடிச்சுட்டு சாப்பிடவே முடியல, என்னால் தலைவலி ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் பெரிய பெரிய யூடியூபரை பார்த்தப்ப நான் கொஞ்சம் மனசை ஆற்றிக்கிட்டேன். ஐயோ அப்பா, நம்ம அதுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, இவங்கன்னா இப்படி சம்பளத்துலேருந்து எடுத்துட்டாங்களே. அதனால் சின்ன யூடியூப்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருங்க. இது நம்ம பெரிய யூடியூப்பில் தான் வரும்னு நினச்சிடாதீங்க. நம்மளுமே ஸ்மால் யூடியூப்பு கூட வரும், யாருமே நம்ப முடியல. அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க.
ஓகே வியூவர்ஸ், என்னோடய வீடியோ பாருங்கள், ஸ்மெல் மனிதா வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் போல வீடியோ நான் போகிறேன், என் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.